என்ன பேராண்டி, உங்கள் அம்மா அப்பாட்ட கோவிச்சுக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கலாமே? என்ன என்ன காரணம் உங்கள் கோபத்துக்கு? என்ன தாத்தா, எங்கள் அப்பா நான் கேட்டது எதையுமே வாங்கி தர மாட்டேங்காரு தெரியுமா? என் ஃப்ரெண்டு ராஜா அவங்க அப்பாட்ட என்ன கேட்டாலும் அவர் வாங்கி கொடுக்காரு தெரியுமா? இவ்வளவுதானா? என்ன தாத்தா கேட்டுட்டு இவ்வளவுதானான்னு சொல்லிட்டீங்க? வரப்பில் விரலுக்கு தக்கதான் வீக்கம்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட வீட்டு வருமானத்துக்கு தக்கன, நம்ம தகப்பனோட வருமானத்துக்கு தக்கன தான் நாம் ஆசைப்படுறதும் அடையிறதும். புரியுதா? அப்புறம் எதுக்கு எங்கள் அப்பா என்கிட்ட நல்லபடி உனக்கு வேணுங்கிறத வாங்கி தரேன்னு சொன்னாங்களாம்? இது பாயிண்ட்டு வரப்பிள்ளை, இது பாயிண்ட்டு. நீர் வக்கீலுக்கு படிச்சிருந்தா மிகப்பெரிய வக்கீல் ஆயிடுவார். வாரம் அப்படியே நடந்துக்கிட்டே பேசும். வரப்பிள்ளை காபி சாப்பிடுங்க. சூடாக இருக்குது தாத்தா, கொஞ்சம் ஆறட்டும். ஆமாம், நீரும் சூடாக தான் இருக்காரு. ஆறட்டும் ஆறட்டும். அதில் பாரு, நம்ம ஃப்ரெண்டை பற்றி சொன்னேர்ல, உன் ஃப்ரெண்டோட அப்பா நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கார், வருமானம் நிறைய. அதனால் அவர் மகனுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்காரு. ஆனால் உங்கள் அப்பா அப்படியா? இல்லையே. அவனுக்கு சொற்ப வருமானம் தான் வருது. அவனும் வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன இல்லாமல் பார்க்க குட்டி கரணம்லாம் போடுதான் அவங்க அப்பா. ஒன்றும் கை கூட மாட்டேங்கு. இருந்தாலும் நீ கேட்டது அளவுக்கு செய்ய முடியாதாலும் உன்னை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு அவன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். அப்போ நல்லா படி, நான் வாங்கி தரேன்னு சொல்லி என்னை ஏமாற்றக்கூடாதுல்ல தத்தா? நான் தான் நல்லா படிக்கிறேனே, நல்ல ரேங்க் வாங்கி காட்டுறேனே, பிற என்ன? கண்டிப்பாக பிறப்பில்ல, கண்டிப்பாக. உங்கள் அப்பா சொன்னதை நீ நிறைவேற்றி காட்டுற. நீ சொன்னதை கேட்டதை உங்கள் அப்பா நிறைவேற்றி காட்டணும். அதுதான் உண்மை, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் வெறுங்கை முளம் போடாதில்ல. வருமானம் வேணும்ல, காசு வேணும்ல. அதுதான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. உன் மனசு சந்தோஷப்படுறதுக்கு நான் ஒரு உத்தி சொல்லி தரட்டுமா? அது என்ன உத்தி தாத்தா? காப்பியை குடிச்சு முடி, போய்கிட்டே சொல்லுவேன். சரி தாத்தா. அது என்ன உத்தி தாத்தா? சொல்லுங்கள். சந்தோஷமாக இருக்க ஒரு உத்தி இருக்குன்னீங்களே, அதை சொல்லுங்கள். நடந்துக்கிட்டே பேசுவோமா? சரி தாத்தா. நம்ம சந்தோஷமாக இருக்கிறதும் சங்கடப்படுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. எப்படி? இப்படி தான் கேள்வி கேட்கணும். அது என்னென்னா, நமக்கு மேலே உள்ளவங்களை பார்த்தா நமக்கு மனசு சங்கடப்பட தான் செய்யும். இப்போ நம்ம நடந்து போகிறோம், சைக்கிளில் போகிற ஒருத்தனை பார்த்தாலோ பைக்கில் போகிற ஒருத்தனை பார்த்தாலோ, ஐயோ அவன் வண்டியில் போகிறானே, நம்ம நடந்து போகிறோமேன்னு சொல்லி மனசு சங்கடப்படும். அதே நேரத்தில் ரெண்டு காலம் இல்லாமல் இருக்க ஒருத்தனை பார்த்தோன்னு வையன், அவன் நடக்க முடியாமல் ஊர்ந்துக்கிட்டு இருப்பான். ஆனால் நமக்கு ரெண்டு கால் இருக்குது, நம்மளால் நடக்க முடியுதுன்னு நமக்கு மனசு சந்தோஷமாக படும். நீங்கள் சொல்கிறது உண்மை தான் தாத்தா. நான் சொல்கிறது உண்மை மட்டும் இல்லை பேராண்டி, நன்மையும் கூட. அப்படி யோசிச்சு பாரு. நீ இப்போ நல்ல சட்டை போட்டிருக்க, நல்ல ட்ரௌசர் போட்டிருக்க, காலுக்கு நல்ல செருப்பு போட்டிருக்க. இது இல்லாமல் நல்ல துணிமணி இல்லாமல் எத்தனை குழந்தைகள் ஸ்கூலுக்கு வருது உன்ன மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு படிக்க? ஆமாம் தாத்தா. நீ உங்கள் அப்பாட்ட கோவிச்சுக்கிட்டு இங்கே வந்துருக்க. அப்பாவே இல்லாதவன் யார்கிட்ட போய் கோவப்படுவான்? அது நினைக்கணும்ல. சூப்பர் தாத்தா, நான் இப்படி யோசிக்கவே இல்லையே. இனிமேல் யோசிக்க கற்றுக்கோ. என்ன பார்ப்போம். எப்படிப்பா உங்கள் பேரனை கூப்பிட்டு வந்தீங்க? 4 நல்ல வார்த்தை சொல்லி கூப்பிட்டு வந்தேன். உனக்கும் நறுக்குன்னு 4 வார்த்தை சொல்லணும்டா. என்னப்பா? உன் மகன்கிட்ட நல்லா படி, அப்படி இரு இப்படி இரு, மார்க்கு வாங்கு, ரேங்க் வாங்கு, நான் உனக்கு அதை செய்தேன் இதை செய்தேன்னு சொல்லி கொடுத்தேன். அதனால் உனக்கு செய்கிறதுக்கு தத்துவமாக இருக்கா? அதெல்லாம் நினச்சிலாம் பிள்ளைகிட்ட சொல்லணும். பச்சை பிள்ளை அதை நம்பி நல்லா படிச்சுட்டான், நல்ல ரேங்க் வாங்கிட்டான், நல்ல மார்க் வாங்கிட்டான். உடனே செய்யலைன்ட்டு தானே எதிர்பார்ப்பான். செய்வேன்னு எதிர்பார்த்து பிள்ளை ஏமாந்து போவான்லடா. நீ அப்படி செய்யாத. நான் இப்படி சொன்னேன்ட்டு அதுக்கு வருத்தப்படவும் செய்யாத. புரியுதா உனக்கு? நான் உன்னை எப்படி நல்லபடியாக வளர்த்தனோ அதைப்படி நீ அவனை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கணும். புரியுதா? சும்மா ஃபால்ஸ் ஸ்கோப்பு கொடுக்குற அளவுக்கு எதுவும் சொல்லக்கூடாது. பிள்ளைகள்கிட்ட சொன்னால் அதை செஞ்சு காட்டணும். புரியுதா உனக்கு? அந்த வக்கு இல்லைன்னா அதை பற்றி நம்ம அவன்கிட்ட பேசக்கூடாது. செய்கிறேன்ப்பா, உனக்கு என்ன வேணுமோ செய்கிறேன், கொஞ்சம் அப்பாவுக்கு டைம் கொடுன்னு சொல்லி கேட்டுக்கணும். பிள்ளைகள்கிட்ட ஆசை வார்த்தை சொல்லிவிட்டு அவன் அதை செஞ்சு காட்ட பிறகு நீ செய்யாமல் இருந்தால் அவனுக்கு ஏமாத்தமாக இருக்காதா? சரிப்பா, இனிமேல் அதில் கவனமாக இருக்கேன். நீ நான் பெற்ற பிள்ளைடா, அதை மனசில் ஏற்றிக்கோ, மறக்க மாட்டேன். எனக்கு சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றிருக்க. நான் சைக்கிள் வாங்குறது பணம் தரேன்.
பிள்ளைகிட்ட நம்ம கவனமாக பேச வை, புரியுதா? இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க வழியை பாரு. ஐ, அப்பான்னா அப்பாதான். சரிப்பா.